ஹாய், இட்ஸ் சண்டே மார்னிங். இன்னைக்கு மாத சஷ்டி, அதனால காலையிலேயே ஃபாஸ்டிங்ல இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன் மேல லஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு பூஜைல இருக்க விளக்கு பொருத்தி பூஜை பண்ண முடியாது, அதனால வாசல்ல இருக்க விளக்கு மட்டும் பொருத்திட்டு அங்கேயே பூஜை பண்ணிட்டேன். இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து ஊத்துறாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு தம்பிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது ஊத்த போறேன். 1.5 இயர்ஸ் ஆச்சு. பட் இன்னும் நான் செப்பரேட்டா போய் சொட்டு மருந்து ஊத்துனதுல இந்த ஊர்ல எனக்கு தெரியாது. இன்னைக்குதான் நியூஸ் வந்திருக்கனால இன்னைக்கு போய் ஊத்தலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே தம்பிய கிளப்பி கூட்டு போயிட்டேன். தம்பி அவனாதான் நடப்பானா, கை பிடிச்சு நடக்க மாட்டானா, அது அவன் முன்னாடிதான் நடக்குமா, அவனுக்கு பின்னாடிதான் நாங்க நடக்கணுமா அப்படி சொல்லிட்டு அவன் அடுக்கமா நடந்தான். ஆஃப்டர்நூன் ரசம் இருந்துச்சு, வாழைத்தண்டு பொரியல் மட்டும் பண்ணிக்குவோம் அப்படி சொல்லிட்டு வாழைத்தண்டு பொரியலுக்கு தான் நறுக்கிட்டு இருக்கேன். இதுல நூல் நூலா வர சொல்லுவாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் பாத்திருக்கேன் எப்படி நூல் எடுப்பாங்கன்னு. யூடியூப்ல இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் போட்டா எப்படி நூல் எடுப்பாங்கன்னு யாருமே சொல்லவே இல்லை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்தேன். அது ஒண்ணும் இல்ல, விளக்கமான் குச்சியை வச்சு அப்படியே சுத்திட்டே இருந்தா அந்த நூல்லாம் வந்துரும். தெரியாதவங்க இந்த மணிக்க பண்ணுங்க, அவ்வளவுதான், ஈஸி. இதுக்கிடையில ஹஸ்பண்ட் 12:30 இருக்கும். அப்ப தோசை ஊத்திட்டா அப்படி சொன்னாங்க. சரி, கோதுமை மாவு தோசை ஊத்தி கொடுத்துட்டேன். தீபாவளி அவ்வளவுதான் கிட்டக்க வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வட்டம் பர்ச்சேஸ் எப்பவுமே எனக்கு மட்டும்தான் மீஷோல பண்ணுவேன், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். இந்த வட்டம் தம்பி, நானு, ஹஸ்பண்ட் 3 பேருமே மீஷோ பர்ச்சேஸே பண்ணியாச்சு.